பூமாதேவியுடன் கைலாசத்திற்கு சென்றார். பரமசிவனிடத்திலே தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டாள். தெரிவித்துக் கொண்டதும் பரமசிவன் பிரம்மதேவரை நோக்கி, நான்முகரே, உமக்கு தெரியாத உபாயமும் உண்டோ? ஒன்றையும் அறியாதவர் போல் என்னை கேட்கிறீர் என்றாலும் சிறிது கூறுவேன். பூமியில் உள்ளவர்களும் அமிர்தத்தையே உண்டு வருகின்றார்கள். ஆதலின் அவர்களுக்கு மூப்பு சாக்காடுகள் இல்லை. அதனால் பூமியின் பாரம் அதிகமாயிற்று. அந்த உணவை நீக்கி வேறு உணவுப் பொருள்களை அமைத்து விட்டால் பூமி தேவியின் துன்பம் நீங்கிவிடும். நான் யவம், நெல் முதலிய தானிய ரூபமாக பூமியில் அவதரிக்கிறேன். பார்வதி கோதுமை முதலிய தானிய ரூபமாக அவதரிப்பாள். அவற்றை அந்த பூலோகவாசிகளுக்கு உணவாக திட்டம் பண்ணும். அவற்றை உண்பதால் அவர்கள் பல வகை ரோகங்களுக்கு உள்ளாகி மூப்பு சாக்காடுகள் அடைவார்கள். அன்றையும் அத்தானியங்களை உண்டு பண்ணிக் கொள்ள